தளபதி விஜய் மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றம் மற்றும் நலச்சங்கத்தின் நிர்வாகிகளாக இருந்த உறுப்பினர்கள் சமீபத்தில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூரில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு மனதாக அவர்கள் விஜயுடன் இணையும் கட்சியின் பெயரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துல தேர்தல் ஆணையத்தில் இந்த அமைப்பு பதிவு செய்யப்படுது. 3 மணி நேரம் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜயும் கலந்துக்கிட்டாரு. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் பொருளாளர் உட்பட பிற பதவி வகித்தவர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கும் பொதுக்குழு ஒப்புதல் அளித்தது என்று வட்டாரம் தெரிவிக்குது. வரும் தேர்தலில் நடிகர் விஜயோட கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஆதரவாளர்கள் விரும்புறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட சட்ட விதிகளுடன் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யறதுக்கும் இது ஒப்புதல் அளித்ததுன்னு வட்டாரங்கள் தெரிவிக்குது. சமீபத்திய தகவலின்படி விஜய் தன்னோட கட்சிக்கு 3 பெயர்களை முடிவு செய்து வைத்திருக்கிறதாக சொல்லப்படுது. தமிழக முன்னேற்ற கழகம், வெல்லும் தமிழக கழகம், தமிழக மக்கள் ஜனநாயக கழகம்னு பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அனைத்திலும் தமிழக கழகம் என்ற வார்த்தை பொதுவாக இருக்கணும்னு கூடுதல் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்த மாதம் அவர் கட்சி தொடங்க இருக்கிறதாகவும் அப்பொழுது பெயரை அறிவிப்பார் என்றும் கருதப்படுது. கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா முழு நேர அரசியல்வாதியாக இருப்பாரா அல்லது படம் நடிப்பாரா என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியாகல.